உங்களோட நான் வேலை செஞ்சிருந்தேன். ஆமா நேரா வீட்டுக்கு போனேன். அவன் சொன்னானே வண்டி போட்டுனாக்கா உயரம் பத்தாதுக்கா பிரசவாளி பிடிச்சிச்சிங்க. சரி நேரா ஆஸ்பத்திரி போய் கடவுள் புண்ணியத்துல என் பொண்டாடி ஆம்பளை போய் பிறந்துச்சு. பிறந்த மண்ண சரி மகாராஜாவோட வேலைக்கு போனா சீக்கிரம் வர முடியாது, இப்பயே குழந்தைக்கு ஜாதகம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க போனாங்க. ஜாதகக்கார ஒரு விஷயம் சொல்லிவிட்டாங்க. அந்த குழந்தை முன்ன யாரு வாய் திறந்து கூப்பிடுதோ அவங்க செத்து போயிருவாங்க. வாய் திறந்து யாரு கூப்பிடுதோ செத்து போயிருவாங்க. ஆமாங்க. ஆயானு கூட ஆயா செத்து போயிடலாம், அம்மானு கூட அம்மா செத்து போயிடலாம். அந்த குழந்தை முன்ன யாரு தெரியுமா கூப்பிடுச்சு? யாரா கூப்பிடுச்சு? அப்பான்னு வாய் திறந்து ஆசையா கூப்பிடுச்சு. நீ செத்துருக்கணுமே. பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். குழந்தைக்கு அப்ப நீ தானே யாருங்க தெரியும்? டெய்லி நைட்டு கூத்துக்கு வந்துடுறேன். பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்பனா. சரி இருக்கட்டுங்க. அப்படி இருந்தாலும் பெயர் என்ன? என்னது? மன்னாதி மன்னர் போட்டும் மன்னாதி மன்னர் போட்டும் மன்னர் இருக்கலாம் அதிபதி வீரன் தேவாதி தேவர் போட்டும் இந்திராதி தேவர் இருக்கலாம் அதிபதி வீரன். என் பெயர் மன்னன் 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 மன்னைகின்ற யாசாமி, உங்களோட பெயர் மறைகின்ற பிரம்மதேவன் சொல்றீங்களே, இந்த பிரம்மதேவனை பெற்ற தாய்தந்தைகள் யாருங்க? ஆகையினால் இந்த பிரம்மதேவனை பெற்றாங்களே என் தாய் தந்தை. நான் எப்படி பிறந்தேன், யாரால பிறந்தேன்? இந்த மறைகின்ற பிரம்மதேவன் மகிழ்ச்சியுடன் இந்த பூமியில் நான் எப்படி தோன்றினேன்? உன்னை போல் பிறந்தனா? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? அமைச்சரே
எப்படி பிறந்தீங்க? உன்னை போல ஒரு பெண்ணுடைய அங்கத்தில் பிறந்தவனா? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தவன்? ஓய், என் தந்தை ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன். பரவாயில்லைங்க. உங்க அப்பா ஸ்ரீமந்த். டேய் குட்டி, டேய் தம்பி, தவளை புடுக்கா. பேசாத உட்கார மாட்டீங்க. உங்களோட தந்தை ஸ்ரீமந்த கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன். தந்தை ஒன்று இருந்தால் தாய் ஒன்று வேண்டும் அல்லவா? உண்மைதான். தாய் யாருங்க? என் தாய் ஆதிமூல நாராயணன். அதுக்குனா இவதே உளுந்து பேரு பொத்துன. ஏண்டா? என்ன கேக்குறோம் கேனே நினைக்கிறீங்க? தந்தை ஆதிமூல கண்ணன், தாயும் ஆதிமூல கண்ணன்றியே. ரெண்டுமே ஆணு தானே. ஒரு ஆணுக்கான் எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும்? ஒரு ஆணுக்கான் எப்படி மகன் பிறக்க முடியும்? எப்படி பிறக்க முடியும்? ஒரு பெண். டேய் உடி டேய். ஏய் ஏய் வரவன சாய்மானத. ஒரு பெண் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்க முடியாது. முடியாது. நீ மட்டும் எப்படி பிறந்திருப்பாய்? எப்படி பிறந்தாய்? இது எப்படி ஆச்சரியம் கேக்குற? நண்பா, ஒரு நாள் ஒரு தினத்திலே என் தந்தை அவளை ஸ்ரீமந்த நாராயணன் எழுத்து பார்த்தார். இந்த உலகத்திலே மாநில மக்களை படைக்க வேண்டும். சரி. அதனால நம்மளுடைய அருளால ஒரு குழந்தை பிறக்க வைக்கணும். அப்படி என்று நாடகத்தால் எடுத்துக்கொண்டு 2013 ஆண்டு பாரி கடலிலே யோக நித்திரை இருந்தார். யோக நித்திரை. ஆமா, சரி. யோக நித்திரையில இருந்தார். அப்போது பார்த்தார் ஸ்ரீமந்த நாராயணன். அந்த ஸ்ரீமந்த நாராயணன் வயிற்றில் கூடிய அந்த உந்தை கமலம். உந்தை கமலம் என்றால் தொப்பில் கொடி. அந்த தொப்பில் கொடியிலே ஒரு தாமரை தடாகம் செடி வளர வைத்தார். சரி. எப்படி? தாமரை கொடி ஒன்று வளர வைத்தார். கொடி ஒன்று வளர வைத்தார். அந்த கொடியிலே தாமரை புஷ்பம் ஒன்று பூத்தது. தாமரை மலர் ஒன்று. ஆமா. அந்த மலர் மீது 5 முகத்தோடு, ஒரு முகம் அல்ல 5 முகத்தோடு இந்த மறைகின்ற பிரம்மதேவன் மகிழ்ச்சியுடன் இந்த பூமியில் நானே தோன்றினேன். யாசாமி, 5 முகத்தோட உங்களை பிறக்க வைத்தாங்கன்னு சொல்றீங்களே, இப்படி பிறந்து உனக்கு தினந்தோறும் என்ன வேலை? அப்படி மகனாக நான் பிறந்து எனக்கு என்ன வேலை? உலகத்திலே மாநில மக்களை படைப்பதே எமது வேலை. படைக்கிற வேலை உங்களுது. ஆமா. உங்க நாடு அப்படி படைத்தாலும் ஒரு குழந்தையை பிறக்க வைத்தால் மட்டும் போதாது. அந்த குழந்தை பிறக்க வைத்தால் அந்த குழந்தையை வளர்த்துவதற்கு ஒரு தாய் உண்டு வேணுமா? தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்ல வார்த்தைக்கு மந்திரம் இல்லையா? அது போல என வளர்த்தியவள் ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி வளர்த்திருந்தாலும் நான் எந்த நாட்டு இளவரசன்? என் நாடு என்ன? என் நகரம் என்ன? என் தேசம் என்ன? அமைச்சரே,
அந்த ஆயாமனு முக்காடு தான் போட்டு படுத்துருக்கு. ஆயா முக்காடு போடுங்க முன்ன முன்ன முக்காடு போட்டா எப்படி முடிச்சிருக்குதா முடிச்சிருக்குதா சொல்லு சொல்லு மாதவா மகாராஜா பெரியக்கட உலகமெல்லாம் சரி திக்கெல்லாம் போட்டும் தீரன் திக்கெல்லாம் போட்டுருக்கிற தீரன் நான் எந்த நாட்டு மன்னன் எந்நாட்டு மன்னன் என்னுடைய நாடோ சத்தியலோகம் உங்களது நாடு சத்தியலோகம் சத்தியலோகம் இருந்த போயிடும் ஆகையினால் நான் யாரை மாளிகிட்டேன் நான் யாரை மாளிகிட்டேன் நான் மாளிகிட்ட மனைவியான் என் மங்கை மாதவா என்னுடைய மனைவியோ கல்விக்கெல்லாம் அரசியான கலைவாணி சரஸ்வதி எப்படி தலவாணி மாதவா
கல்விக்கலாம் வரிசையான கலைவாணி சரஸ்வதி மாளிகிட்டாலும் கலைவாணி சரஸ்வதி மாளிகிட்டு எனக்கும் 3 மக்கள். யாரா? தக்கன், பரவே, நாரதன். இப்படி 3 மக்கள். ஆமாடா. அப்படி 3 மக்களை பெற்றெடுத்து எனக்கு தினதோறும் பெண்டு மிடிக்கிற வேலை. அது வேற பிடிக்கிறியா? ஆமாடா. என்ன சோடி சோடியா பிடிக்கிறியா? சிங்கிள் சிங்கிளா பிடிக்கிறியா? சோடியத்தான் பிடிக்கிறாங்க. சோடியாத்தான் மாற்றம் உண்டே மாறாது. கை சிக்கலும் மாதவா பெண்டு வந்தால் மாநில மக்களை படைப்பதே எமது வேலை. நண்பா அப்படி மாநில மக்களை படைப்பதாக இருந்தாலும் இன்று தினம் நான் பிண்டு பிடிக்க போக வேண்டும். நான் மாலையிட்ட மனைவி என் மங்கையால் அரண்மனையிலே அந்த புறத்தில் இருப்பார். பண்டர் அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக பண்டர் ஓய்விடுகிறேன். நாடாளு மன்னனுக்கு ஒரு மரியாதை இல்லையா? நாடாளு மன்னன். ஆமா, நாடாளு மன்னன் நம்ம மயிரோட பொழுது காட்டாடி போடா. ஆகட்டும்.